துளசிமதி முருகேசன். நான் பாரிஸில் நடந்த பாராலிம்பிக்கில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தேன். By this, I became the first Indian woman to reach finals in the Paralympics. அதுக்காக நம்ம ஹானரபிள் பிரசிடென்ட் ஸ்போர்ட்ஸ்லேயே இரண்டாவது உயரிய விருதான அர்ஜுனா அவார்டு வழங்கி ஹானர் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த பாராலிம்பிக்கு முன்னாடி 15 கண்ட்ரிஸ் போய் 17 கோல்டு மெடல்ஸ், 12 சில்வர் மெடல்ஸ், அப்புறம் 8 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். நான் வந்து நம்ம நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் 4th இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன். சின்ன வயசுலேருந்து 13 வருஷமாக எனக்கு வந்து பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை சொல்லி கொடுத்து எவ்வளோ அவமானங்களையும் அசிங்கத்தையும் தாண்டி என்னை வந்து நம்ம நாட்டுக்காக மெடல் ஜெயிக்க வச்சு என்னை இந்த துளசிமதி முருகேசனாக நிற்க வச்சிருக்கிறது என்னோட அப்பா. எல்லாரும் வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஒரு அப்பாவா, ஒரு கோச்சா என்னோட அப்பா சாதிச்சிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் அவருக்கு நன்றி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க விரும்புகிறேன். நான் வந்து இந்த 13 வருஷமா எந்த ஒரு ப்ரைவேட் கிளப்புக்கோ ஒரு அகாடமிக்கோ போய் ப்ராக்டிஸ் பண்ணல. முழுக்க காஞ்சிபுரம் கவர்மெண்ட் SGIT ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகள் அண்ட் ஸ்கில்ஸ் மூலமா பயணிச்சு தான் நான் ஒலிம்பிக் வரைக்கும் போய் மெடல் ஜெயிச்சிருக்கேன். இதை நான் இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா முன்னாடிலாம் வந்து நம்ம ஒலிம்பிக் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் கலந்துக்கணும்னாலே வந்து அதர் கண்ட்ரிக்கு போய் ட்ரைனிங் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட்லேயே ஹை கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கோர்ஸ், அதுக்கப்புறம் CM மினி ஸ்டேடியம், அதுக்கப்புறம் நம்ம சென்னை ஒலிம்பிக் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இனிமேல் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு போய் பயிற்சி செஞ்சு ஒலிம்பிக் லெவலில் போய் மெடல் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியே நம்மளால் ஒலிம்பிக் லெவலில் போய் மெடல் ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராஸ் ரூட் லெவல் பிளேயருக்கு என்னென்ன தேவைன்னு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கேமில் நான் வந்து பிளேயராக ஆகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நம்பி ஸ்போர்ட்ஸை வந்து கெரியராக சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து நேஷனல் லெவலில் வின் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு வந்து சாம்பியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் வின் பண்ணிட்டீங்களா, MIMS ஸ்கீம் இருக்குது, எலைட் ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம்லாம் உங்களை மந்த்லி உங்களை வந்து கவனித்து உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன், எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. சரி, நீங்கள் வந்து ஜெயிச்சு முடிச்சிட்டீங்க, கையில் வந்து ஒரு டிகிரியும் வாங்கிட்டீங்க அப்படின்னா 3% இடஒதுக்கீட்டின் கீழே உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்ருக்காங்க. சார் சொன்ன மாதிரி 100 பேருக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு அரசு துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் வேலை வழங்கி வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. எந்த ஒரு ஸ்டேட்லையுமே இப்படி நடந்ததே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து கல்வி, அதுக்கேற்ற விளையாட்டில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஊக்கம், நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கான ஹை கேஷ் இன்சென்டிவ், உங்களை ரொம்ப உண்மையமாக கவனித்து உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நம்ம இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம திறமையை வளர்த்துக்கணும். நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலியிலலாம் வரல. நான் சின்ன வயசுலேருந்து குடிசை வீட்டில் தான் வளர்ந்தோம். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருந்திருக்கு. நான் வந்து 10 வருஷமாக CM ட்ராஃபி விளையாடிட்டு இருக்கேன். இது என்னோட 11வது வருஷம். 10 வருஷமாக ஸ்டேட்டில் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு இருக்கேன். இந்த CM ட்ராஃபியோட கேஷ் ப்ரைஸ் தான் எங்களோட லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போயிருக்கு. நான் இங்கே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். என்னன்னா, முன்னாடிலாம் CM ட்ராஃபிக்கு மாற்றுத்திறனாளிகள் ஜெயிச்சா 5,000 தான் கேஷ் ப்ரைஸ் இருக்கும். இதே நார்மல் பிளேயர்ஸுக்கு வந்து 1 lakh இருக்கும். அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும்.
நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில நம்ம உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குமே ஏபிள் பாடிட் அத்லெட்ஸுக்கு ஈக்குவலா அதே 1 lakh கேஷ் ப்ரைஸ் கொடுத்து அழைப்பு பார்க்குறாங்க. நீங்களும் பிளேயர்ஸ் தான், நீங்களும் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் நார்மல் ஈக்குவலாக ஹை கேஷ் இன்சென்டிவ்லாம் கொடுத்து எங்களை வந்து கௌரவிக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லா சார்பாகவும் எல்லா மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் நான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீ படிப்பு சோறு போடலனாலும் நீ விளையாட்டு சோறு போடணும்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நான் மாறினால எனக்கு இந்த வெட்டினரி காலேஜில் சீட் கிடைக்கல. நான் கண்டினியூஸாக 5 years நேஷனல் கோல்டு மெடலிஸ்டாக இருந்தது மட்டும்தான் எனக்கு இந்த காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்து இப்போ என்னை படிக்க வச்சுட்டு இருக்கு. அதனால உங்களில் ஒருத்தராக நான் இருந்தேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன். இதே இடத்துல எவ்வளவோ நேஷனல் சாம்பியன்ஸ், வேர்ல்ட் சாம்பியன், அதுக்கப்புறம் ஏஷியன் கேம்ஸ் சாம்பியன், ஏஷியன் சாம்பியன் எல்லாருமே இருக்கீங்க. ஸோ லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் குவிட் பண்ணாமல் உங்கள் ட்ரீம்ஸை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் கோலை ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இங்கே ஒரு நாள் நின்று இந்த கேர்ள்ஸை ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரி, இந்த 13 வருஷத்தில் நான் வந்து தோற்றதே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்களா தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியமே கிடையாது. தோற்ற ஒவ்வொரு முறையும் எப்படி எழுதுகிறோங்கிறது தான் முக்கியம். எங்கள் அப்பா சின்ன வயசுல வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்ம எங்கேருந்து வந்தோன்றதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா பிளேயர்ஸுமே நீங்கள் லைஃப்ல எவ்வளோ ஹையஸ்ட் லெவலில் அச்சீவ் பண்ணாலுமே உங்களோட கோச்சஸை, அப்புறம் உங்களோட வெல்விஷர்ஸ் உங்களை என்கரேஜ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட்ஸை மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களை இந்த இடத்துக்கு வரவிடாமல் பண்ணவங்களையும் மறந்துடாதீங்க. நான் கண்டிப்பாக அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அது எப்படி நீங்கள் என்னை தடுத்துடுவீங்க, நான் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லி எனக்கு ஒரு விதத்தில் அவங்களும் மோட்டிவேஷனாக இருந்திருக்காங்க. எங்கேயோ காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால் சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரும் சாதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, டூ ஆர் டை. அது டூ ஆர் டை கிடையாது, இட்ஸ் டூ இட் பிஃபோர் யூ டை.